தேர்மலி வேணியன் அழகிற் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். வானவரசமாம் தொடர்பினால் உலகோர் வலுத்துறும் வன்னி ஐங்கரனை வானவரதன மணியருமுகனை மாசர கொற்றவாழ்கிறே. வானவர் முதுவன் பாலன பலவன் வணங்குனர் திருநெல்லை மாதை வானவரதனா முத்திராமேச வள்ளலை வணங்கி வாழ்த்திடுவான். ஆனைமுகன் ஆறுமுகன் அம்பிகை பொன்னம்பலவன் ஞானகுரு வாணியை உள்நாடு. 16வது பாடல். பொருளுனோம் அல்லம் நாமும் நமது அல்ல பொருளும் என்று தெருவுற்று உள்குளிர்ந்து யாவும் வினோதமாய் செய்யும் நெஞ்சால் மருள் அருள் நிச்சயத்தால் வாதனை விடுதல் தானே அருள் பொடி மயகம் ஒப்பாய தேயம் ஒன்று இவ்வாறு அன்றே என்று அறிவாய் என்றே. எல்லா பொருள்களும் நம்மாலே படைக்கப்பட்டவை எதுவும் இல்லை. அனைத்து பொருள்களும் பிரம்மத்தினுடைய அருளாலே பிரம்மத்தினுடைய ஆணையாலே மாயை தோற்றுவித்த பொருள்கள். மாயை ஈஸ்வரன் மூலமாக தோற்றுவித்த பொருள்களாகும். நாம் எதையும் தோற்றுவிக்கவில்லை. அதனாலே பொருள்கள் நம்மை சார்ந்தவை அல்ல, நமக்கு சொந்தமானவை அல்ல. நாமும் பொருள்களுக்கு சொந்தமானவை அல்ல. போன பாட்டில் படித்தோம், பொருள் நமக்கு சொந்தமில்லை, நாமும் பொருளுக்கு சொந்தமில்லை. 2 பேரும் வெவ்வேறு, எந்த விதமான பந்தமும் கிடையாது என்று முழுமையாக உணர்ந்து அறிந்து தேர்வு உற்று உள்ளம் குளிர்ந்து மனத்தை சாந்திப்படுத்தி கொண்டு சாந்தமாக அனைத்து செயல்களையும் விளையாட்டாக இயல்பாக எந்த விதமான தீவிர முயற்சியுமின்றி கடுமையான உழைப்புமின்றி சாதாரணமாக விளையாட்டாக லீலையாக எல்லா காரியங்களையும் செய்து நெஞ்சத்திலே எந்த விதமான கவலையும் இல்லாமல் மருள் அருள் நிச்சயத்தால், மருள் என்பது மயக்கம் குழப்பம், அப்படி எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் ஏற்படுகின்ற மனோ நிச்சயத்தாலே வாதனைகளை விடுத்த வாதனைகள் அனைத்தையும் விலக்கி வாதனைகளை எல்லாம் அழித்து, அப்படி அழித்து விட்டால் மேகத்திலிருந்து வானத்திலிருந்து மேகம் வழியாக பொழிகின்ற மழையைப் போல அருள் பொழியப்படும். அருள் அப்படிப்பட்ட அருளை பெற்று ஒப்பாய தேயம் என்று அறிவாய் அன்றே. எனவே உன்னுடைய ஆன்மா எல்லா விதமான வாதனைகளும் நீக்கி அருள் பொழிந்து அருளை பெற்ற ஆன்மாவாக இருக்கும் என்று உள்ளத்திலே சாந்தியோடு எண்ணுவாயாக. இது 16வது பாடல். 17வது பாடல். தனது வாதனை மாண்டு தனது வாதனை மாண்டு உடலை எல்லாம் சமம் அதாம் நெஞ்சால் பண்ணி உடலை எல்லாம் சமம் அதாம் நெஞ்சால் பண்ணி எனது உனது உடலை நீக்கி எனது எனாது உடலை நீக்கில் இந்த வாசனை நாசம்தான். இந்த 2 வரியில் என்ன சொல்றாரு? தன் நெஞ்சத்தில் ஏற்பட்டுகின்ற வாதனை அனைத்தையும் பழைய அனுபவங்களால் ஏற்பட்டுகின்ற வேதனைகள் வாதனைகள் துயரங்கள் அனைத்தையும் அழித்து தனது வாதனை மாண்டு மாண்டு அழிக்கப்பட்டு உடல் எல்லாம் சமமதாக உடலில் இருக்கின்ற எண்ணங்கள் அந்த கரணங்கள் அதன் மூலமாக ஏற்படுகின்ற எண்ணங்கள் எல்லாவற்றையும் சமமாக விருப்பு வெறுப்பில்லாமல் மேல் கீழ் என்று இல்லாமல் அஞ்ஞானம் ஞானம் என்று இல்லாமல் சமமாக நெஞ்சிலே அழுத்தமாக பதித்து கொண்டு எனது என்னால் எந்த பொருளும் எந்த
பண்டமும் எந்த பொருள்களும் எனது என்னாது, என்னுடையதல்ல. உடலும் எனதில்லை. உடல் என்பது நான் இல்லை, உடல் என்பது ஆன்மா இல்லை. எனவே உடல் நான் இல்லை, எனதும் இல்லை என்று நீக்கில் இந்த வாசனை நாசமாகும். நமக்கு ஏற்பட்டுகின்ற அனுபவ அனுபவ வேதனைகள் நாசமாகும். அனகமாம் நேயம் ஆகும். அனகம்னா குற்றமற்ற அர்த்தம். குற்றமற்ற நேசம் ஏற்படும். அகங்காரம் மாயும். விரைவு வாதனையை முற்றும். வினோதமாய் விட்டார் மேலோர். இது எல்லாத்தையும் நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற வாதனைகள் எல்லாம் விட்டால் வினவு வாதனையை முற்றும் விடுத்து வினோதமாய் விட்டார். அதாவது சாதாரணமாக ஜஸ்ட் லைக் தட் எல்லாத்தையும் எனக்கு எந்த விதமான ஆசையும் இல்லை, வாதனைகள் இல்லை. ஆசனைகள் இல்லாதனால கவலைகள் இல்லை, கவலை இல்லாதனால எனக்கு கெட்ட அனுபவங்கள் இல்லை, கெட்ட அனுபவங்கள் இல்லாதனால எனக்கு எந்த விதமான வேதனையும் இல்லை, வாதனையும் இல்லை என்று சுலபமாக இயல்பாக ஒதுக்கி தள்ளியவர்கள் மேலோர்கள் ஆவார்கள். அனகமாம் நேயம் ஆகும்னா குற்றமற்ற எல்லா பொருள்களும் மீதும் பற்றில்லாத நேயம். அது எப்படி? எனது என்று எண்ணாத. எல்லா பொருளும் எல்லாருக்கும் சொந்தம். இந்த உலகத்தில் உள்ள பொருள்கள் எல்லாம் உலகத்தில் உள்ள ஜீவன்கள் அனுபவிப்பதற்காக உண்டாக்கப்பட்டவை. அவையெல்லாம் பிரம்மத்தால் உண்டாக்கப்பட்டவை, ஈஸ்வரனால் உண்டாக்கப்பட்டவை. அவற்றில் எல்லோரும் அனுபவிக்க வேண்டும். அதில் தனிப்பட நமக்கு சொந்தம் கொண்டாடக்கூடாது என்ற எண்ணங்கள் உதிக்கும். அனகமாம் நேயம் ஆகும். அகங்கார மாயம் ஆகும். நேயம் ஏற்படும், அகங்காரம் மறைந்துவிடும். அப்பொழுது அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வினவு வாதனை முற்றும் வினோதமாய் விட்டோம். இயல்பாக ஒரு நொடியிலே தான் நினைத்த உடனேயே விட்டுவிட்டவர்கள் மேலோர்கள் ஆவார்கள். 18வது பாடல். தீரராம் அவரே தேய தியாகம் செய் ஜீவன் முக்தர். தீரராம் அவரே தேய தியாகம் செய் ஜீவன் முக்தர். வேறு அரு தொழில்களோடே வாதனை விட்டு உள் ஆறி வேறு அற தொழில்களோடைய வாதனை விட்டு உள்மாறி தூரமாம் ஏயம் விட்டு ஓர் துகள் அரு முக்தராகும் வீரனே இவை இரண்டின் விடுதியும் தம்மில் ஒக்கும். இந்த பாட்டில் மன வைராக்கியத்தாலே, மன ஒருமைப்பாட்டாலே யார் ஒருவர் திண்ணமாக இருக்கிறார்களோ, வீரமாக இருக்கிறார்களோ அவர்களாலே தேக அபிமானத்தை விட்டு விலக முடியும். தேக அபிமானத்தை விட்டு விலகுவது என்பது தன்னுடைய அந்த கரணங்களின் செயலாகிய அகங்காரம், சித்தம், சிந்தனை செய்வது, சிந்திப்பது, யோசிப்பது எல்லாவற்றையும் ஒழுங்க விட்டு நேயத்தை விட்டு நேய தியாகம் செய்து அப்படி செய்கின்ற வீரர்கள், செய்கின்ற தீரர்கள் ஜீவன் முக்தர் ஆவார்கள். வீரர தொழில்கள் சுத்தமாக வேரோடு நாம் செய்து வந்த தொழில்கள் அத்தனையும் கர்மங்கள் எல்லாவற்றையும் வேரோடு விட்டுவிட்டு கர்மங்கள் செய்யாத நிலையிலே ஒருவன் வாதனைகளை விட்டு உளம் சாந்தமடைந்தால் அது ஜீவன் முக்த நிலை. இதில் கர்மங்களை விட்டுன்னு அடிக்கடி சொல்கிறனால கர்மங்களை செய்யாதீன்னு, கர்மங்களை விடுவதற்குரிய பக்குவம் காலங்காலமாக நாம் நம்முடைய இளவயதிலே அஞ்ஞானத்திலே பாதிக்கப்பட்டோம், யவனத்திலே மாதர்களாலும் மற்ற சிந்தனைகளாலும் பாதிக்கப்பட்டோம். இவற்றையெல்லாம் ஒதுக்கி பக்குவப்பட்டு மனத்தை தேர்ந்து
நமக்கு விதிக்கப்பட்ட கர்மங்களை ஒழுங்காக முறையாக செய்து அவற்றாலே நாம் பயன் கருதாது ஈஸ்வர அர்ப்பணமாக செய்து அவற்றாலே பலருக்கு நன்மைகளை செய்து அதன் பின்னர் கர்மங்களை விட வேண்டும். கர்மங்களை விடுவது என்பது நாம் கர்மங்களை செய்ய வேண்டாத நிலை. இனிமேல் நாம் கர்மங்களை செய்வதனாலே எந்த பயனும் இல்லை, நாம் சம்பாதிப்பதனாலே யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, நாம் உழைப்பதனாலே நமக்கும் பிரயோஜனம் இல்லை, நம்முடைய வாரிசுகள் பிள்ளை குட்டிகள் மற்ற உற்றார் உறவினர் யாருக்கும் பிரயோஜனம். அதனால் நாம் நிம்மதியாக ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும், மோசமான நிலையில் இருக்க வேண்டும். இது ஒரு காலகட்டத்தில் எல்லாருக்கும் தோன்றக்கூடிய சிந்தனை. அதன்படி அவர் தேகத்தை தியாகம் செய்து தன்னுடைய கர்மங்களை எல்லாம் ஒதுக்கி முடித்த திருப்தியோடு உளம் ஆறி உளம் சாந்தமடைய பதற்றங்களை எல்லாம் நீக்கி சாந்தமடைய மனோ நேயத்தை தூர விட்டு மனத்தினால ஏற்படுகின்ற ஆசைகளை நேயங்களை எல்லாம் தூர ஒதுக்கி துகள் அரு குற்றமில்லாத துன்பமில்லாத ஒரு மாசில்லாத முக்தனாக எந்த விதமான களங்கமும் எந்த விதமான ஆசைகளும் தேவைகளும் குற்றங்களும் இல்லாத முக்தனாக வீரா நீ நிற்பாயாக, ராமனே நீ முக்தனாக நிற்பாயாக. இப்படி கர்மங்களையும் தேக நேயங்களையும் தேக அபிமானத்தையும் நம்முடைய கர்மங்களையும் விட்டுவிட்டால் நிச்சயமாக ஜீவன்முக்தி அடைய முடியும். அதனை அடைந்து நிலையாக நிற்பாயாக. இது 18வது பாடல். 19வது பாடல் இது எல்லாவற்றில் உள்ள ஆசைகளையும் ஒழிக்க வேண்டும் என்று சொல்கிறது. தேக நேயத்தின் தியாகங்கள் முக்தர்பால் செறிவ. தேய நேயத்தின் தியாகங்கள் முக்தர்பால் செறிவ. தேய நேயத்தின் தியாகங்கள் பிரம்மத்தைச் சேர்ந்த. தேய நேயத்தின் தியாகங்கள் இடரெல்லாம் தீர்ந்த. தேய நேயத்தின் தியாகங்கள் தேடல் செல்வம். இதில் 2 ஆசைகள். ஒன்று தேக அபிமானம் என்கிற ஆசை, தேக அபிமானம் என்கிற சிந்தனை. இன்னொன்று பார்ப்பவற்றிலெல்லாம் தான் காண்பவற்றில் அனுபவிக்க வேண்டும் என்கிற இன்பம் எண்ணம், அது நேயம் என்று அழைக்கப்படும். இந்த 2ஐயும் தியாகம் செய்யக்கூடியவர்கள், 2ஐயும் ஒதுக்கிவிட்டு எனக்கு தேவையில்லை நேற்றி வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு வாழ திறமை உள்ளவர்கள், வாழுகின்ற சக்தி உள்ளவர்கள் முக்தர்கள் ஆவார்கள். அதே போல தேக நியாய தியாயங்கள் தேக அபிமானத்தையும் மற்றைய ஆசைகளையும் மற்ற விருப்பங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் அனைத்தையும் தியாகம் செய்ய துணிந்தவர்கள் பிரம்மத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவார்கள். 3வது தேக நேயத்தின் தியாகங்களை செய்தவர்கள் இடரெல்லாம் தீர்ந்தவர் ஆவார்கள். அவர்களுக்கு இருக்கின்ற இடர் என்ன? சம்சார சாகரத்தில் நாம் இருக்கின்ற பொழுது நம்முடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், நம்முடைய உறவினர்களை காப்பாற்ற வேண்டும், நம்முடைய பிள்ளை குட்டிகளை காப்பாற்ற வேண்டும் என்கிற கடமை. அந்த கடமையை செய்வதற்காக நாம் பல துன்பங்களை அனுபவிக்கிறோம், இடர்களை. அப்படி அனுபவித்து அவர்களை உயர்த்திவிட்டால், அவர்களுடைய பாதையிலே அவர்களை செல்ல விட்டுவிட்டால் நமக்கு வேலை இல்லை. அதுதான் நம்ம சொல்கிற 4 பருவங்கள். ஒன்று பிரம்மச்சரியம், இன்னொன்று சம்சாரம், இன்னொன்று வானப்பிரஸ்தம், 3வது சந்நியாசம், 4வது. இந்த 4 பருவங்களிலும் படிக்க வேண்டிய காலத்தில் படிக்கணும், சம்சார பந்தம் உழைக்க வேண்டிய காலத்தில் உழைத்து நம்முடைய உற்றார் உறவினர் நமக்குள்ள 5 பேருடைய கடமை. நம்ம குடும்பம், நம்முடைய உற்றார் உறவினர் குடும்பம், 2வது 3வது நம்முடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடப்பாடுகள், 4வது முனிவர்கள் விருந்தினர்களுக்கு செய்ய வேண்டிய கடப்பாடுகள், 5வது அரசுக்கு செய்ய வேண்டிய கடப்பாடு.
இது எல்லாத்தையும் ஒரு இல்லறத்தான் செய்யணும். இதெல்லாம் செய்து முடித்து விட்டால் அடுத்தாப்போல வரக்கூடிய வாரிசுகள் அனைத்து பொறுப்புகளையும் அவர்களை விட்டு அவர்களுடைய வழியிலே அவனுக்கு படிக்க வச்சு பேர் வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணி விட்டுட்டா அவன் வாழ்க்கையை பார்த்துப்பேன். நம்ம வாழ்க்கைன்னா அடுத்தாப்போல சம்சாரத்துக்கு விட்டுட்டா வானப்பிரஸ்தம், தொண்டு பருவம், நாம் சேவை இடத்துல இறங்க வேண்டும். மூன்றாவது தொண்டு பருவம். அதில் செய்கிற பொழுது நம்முடைய சுயநலங்களை குறைத்து கொண்டு பொது நலத்திற்கு மற்றவர்களுக்காக பெரியவர்கள் உயர்ந்தவர்களுக்காக செய்வது வானப்பிரஸ்த தொண்டு. அந்த தொண்டை செய்து பக்குவம் அடைந்து 4வது பருவமாகிய சந்நியாச பருவத்தை, துறவு பருவத்தை ஏற்க வேண்டும். இந்த 4 பருவத்தையும் முறையாக கடந்தால் நிச்சயமாக வாழ்க்கையிலே மேன்மை அடைவோம், முக்தி அடைவோம். அதனால் இந்த தேகத்தினுடைய தியாகங்களை, ஆசைகளுடைய தியாகங்களை செய்தால் நமக்கு தேட அரிய செல்வமாகிய, கிடைத்தற்கரிய செல்வமாகிய முக்தி கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். லோகாயதமாக சொல்ல போனால் பெரும் செல்வமும் கிடைக்கும், நமக்கு முக்தி கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். இது 19வது பாடல். 20வது பாடல். சூழும் இன்ப துன்பத் தொடர் ஊரில் ஒரு காலத்தும் மாளுதல் மிதத்தல் இல்லா அவர்களே உயர்கள் ஜீவன் முக்தர். கேள் உயர் மகிழ்ச்சி அச்சினம் இன்மை பொறாமை கேதம் முழுறு இவற்றை நோக்கி உளத்தினர் ஜீவன் முக்தர். நம்மை நாள்தோறும் சூடுகின்ற இன்ப துன்பங்களை, இன்பம் என்றால் அதற்கு அடுத்தாப்புல துன்பம், நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். துன்பம் இல்லாத இன்பம் இல்லை, இன்பம் இல்லாத துன்பம் இல்லை. எதுவாக இருந்தாலும் 90% இன்பமாக இருந்தால் 10% உடனே துயரம் வந்துவிடும், துன்பம் வந்துவிடும். அதனாலே சூழும் நம்மை சூழ்ந்து நம்மை வதைக்கின்ற இன்ப துன்பங்களையே தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால், சம்சார பந்தத்திலேயே ஆழ்ந்து இருந்தால் நமக்கு எந்த காலத்திலும் விடைவு கிடைக்காது, விடுதலை கிடைக்காது. மாளுதல், அதிலேயே ஆழ்ந்து இருந்தாலும் மிதந்து இருந்தாலும், நீச்சல் அடிச்சுக்கினே இருப்பேன். அதாவது நான் சம்சார சாகரத்திலே மூழ்கவில்லை, சம்சார கடலிலே நான் நீந்து கொண்டிருக்கிறேன். அதுவும் தேவையில்லாத வேலை. மாளுதல் மிதத்தல் இல்லா அவர்களே உயர்ந்தோர். அந்த சம்சார சாகரத்தை விட்டு வெளியேறியவர்கள், கடலை தாண்டியவர்கள், கரையை அடைந்தவர்கள், ஞானம் என்கிற படகை கரையை அடைந்தவர்கள் தான் உயர்ந்தவர்கள். அவர்கள் ஜீவன் முக்தர்கள். கேள்னா உறவு, உயர்ந்தவர்கள் ஜீவன் முக்தர்கள் ஆவார்கள். அடுத்த வரி கேள் உறவுகள், உயர்வு தாழ்வு, மகிழ்ச்சி துக்கம், அச்சமின்மை, பொறாமை கேதம்னா துக்கம். இது நம்ம நடைமுறையில் இருக்க வார்த்தை தான் கேதம். முழு இவற்றை நோக்கி ஒன்று நம்மை முழுகடிக்கின்றவைகளை எல்லாம் நோக்காத உள்ளத்தினர்கள் ஜீவன் முக்தர்கள் ஆவார்கள். மேற்படி துன்பங்களை துயரங்களை எல்லாத்தையும் ஒதுக்கிவிட்டு, இரட்டைகளையும் ஒதுக்கி, நாம் துன்பமும் வேண்டாம், மகிழ்ச்சியும் வேண்டாம், உயர்வும் வேண்டாம், தாழ்வும் வேண்டாம், எனக்கு சமமான நிலை வேண்டும், நான் பரமபதத்தை அடைய வேண்டும், நான் ஜீவன் முக்தனாக வேண்டும் என்று விரும்பி உயர்வோர்கள் ஜீவன் முக்தர்கள் ஆவார்கள். இது 20வது பாட்டு. 21வது பாட்டு. சுளுத்தி போல் ஆறி நின்று பாவனை தொழிலினாலே பழுத்த நெஞ்சம் அதனால் நீங்க சாக்கிரம் பயில்வோர் நாளும்
விழுத்தகு கலைகள் சூழ்ந்த மதியனவே மேலோர் மேவ முழுத்தமும் பெரிவிலோர் முத்தர் என்று உரைக்கத்தக்கோர். இது நமக்கு 3 அவசியங்கள் உண்டு. சொல்லப்போனால் 5 அவஸ்தை உண்டு. 3 பொதுவாக சொல்வது: சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி. சாக்கரம் என்பது விழிப்பு நிலை, சொப்பனம் என்பது அரை தூக்கம், அதிலே வண்ண கனவுகள் தோன்றிக் கொண்டே இருக்கும். சுளுத்தி என்பது ஆழ்ந்த உறக்கம், எந்த விதமான அசைவும் உணர்வும் இல்லாத தூக்கம். அதிலே பிராணவாயுவை தவிர மற்ற அந்த கரணங்களோ உடற்கருவிகளோ இந்திரியங்களோ வேலை செய்வதில்லை. அப்படிப்பட்ட சுளுத்தி என்றால் அமைதியான. சுளுத்திக்கு இன்னொரு பேர் என்ன? இருட்டு. சுளுத்தி என்பது அயர்ந்த தூக்கம், ஆழ்ந்த உறக்கம். அப்போ வெளிச்சமே இல்லாத நிலை, அது அஞ்ஞானத்திற்கு ஒப்பானது. அப்படிப்பட்ட சுளுத்தி நிலையிலே இருந்து அதை போல சுளுத்தி நிலையில் இருக்கிற பொழுது நம்முடைய நெஞ்சத்தில் எந்த விதமான உணர்வுகளும் இருக்காது, ஆசை, நேசம், பாசம் எதுவும் இருக்காது. அப்படிப்பட்ட சுளுத்தி நிலையில் இருந்து உள்ளம் ஆறி மனம் சாந்தமடைந்து, சுளுத்தி நிலையில் பதட்டம் இருக்காது, அமைதியாக இருக்கும். அந்த மாரி சாந்தமாக இருந்து அந்த பாவனையினாலே, சாந்தமாக இருக்கின்ற பாவனையினாலே, தொழிலினாலே, அப்படிப்பட்டு பழக்கத்தில் சுளுத்தி நிலையிலே இருந்து பழகிய நெஞ்சம், பழுத்த நெஞ்சம், அதனால் நீங்கா சாக்கரம், அதனாலேயே அந்த அழுத்தமான நிலையிலே இருந்து சாக்கரத்திலும் பயில்வோம். அப்படிப்பட்ட நிலையை சாக்கரத்திலும் சாக்கராவஸ்தையிலும் சுளுத்தி நிலையை பயில்வோர்கள் நாளும் விழுத்த குலைகள், விழத்தகு குலைகளை சூழ்ந்த மதியன, சாக்கரத்தில் இருந்த அந்த உணர்ச்சிகளை, அந்த செயல்பாடுகளை நினைத்தவர்கள் விழத்தகு, விழுந்து அழியக்கூடிய தகுதியுடைய கலைகள்னா சந்திரனுக்கு ஏற்படக்கூடிய பிறை நதி, அது கலைகள்ங்கிறது 1ஆம் பிறை, 2ஆம் பிறை, 3ஆம் பிறைங்கிறோம் இல்லையா? அது மாதிரி முதல் கலை, 2ஆம் கலை, 3ஆம் கலை, அப்படி கலைகளாலே சூழ்ந்த மதியன சந்திரனை போல அந்த ஜாக்கிரத்திலே இருக்கின்ற எல்லாவற்றையும் உணர்ந்து தெளிந்து ஒதுக்கிவிட்டால் கலைகள் உதிர்ந்த சந்திரனை போல மேலோர் மேவ, உயர்ந்தவர்கள், மேலவர்கள் பக்குவம் பெற முழுத்தமும் பிரிவிலோர் முத்தரே, முத்தர் என்று உரைக்கத்தக்கவரே. அப்படி சாக்கராவஸ்தையில் என்ன அனுபவிக்கிறோமோ அதை எல்லாவற்றையும் ஒதுக்கி சுளுத்தி நிலையில் இருக்கின்ற சூழ்நிலை, சுளுத்தியிலே நாம் அமைதியாக இருக்கிறோம், மன அமைதியாக இருக்கிறது, இந்திரியம் அமைதியாக இருக்கிறது, எந்த செயல்பாடும் இல்லை. அப்படிப்பட்ட அமைதியை சாக்கர நிலையில் அடைந்து விட்டால், அந்த சாக்கர நிலையை பயிலக்கூடிய திறமை ஏற்பட்டு விட்டால் நாம் ஜீவன் முக்தர்கள். நமக்கு எந்த விதமான பதட்டமும் ஏற்படாது, கவலைகளும் ஏற்படாது, உபசாந்தம் அடைவோம். இது முழுத்தமும் பிரிவிலோரே, எதிலிருந்தும் பிரியாமல் முத்தர் என்று உரைக்கத்தக்கவர். நல்ல நெறிகளிலிருந்து, புறவன் சொல்லிய, குருமகான் சொல்லிய நெறிகளிலிருந்து, முன்னோர் உரைத்த நெறிகளிலிருந்து பிறவாத ஜாக்கிரத்திலும் சுளுத்தி நிலையை அனுபவித்து எந்த செயலும் எதற்காகவும் வருந்தாத, மகளாத, எதற்காகவும் கவலைப்படாத, எதற்காகவும் முயற்சி செய்யாத ஒரு பருவத்தை அடைந்து விட்டால் அவர்கள் முத்தராக கருதப்படுவார்கள். முத்தர் என்று கருதத்தக்கவர்கள் ஆவார்கள், தகுதியுடையவர்கள் ஆவார்கள். 22வது பாடல். புறப்பொருள் விட்டால் உள்ளே பூண்டமால் என்று சொல்வர்.
மற்ற மறப்பர் அனைத்தும் விட்டான் மாண்டல் என்று சொல்வர். திறம்பட எனக்கு ஈது ஆக என்று எழுச்சிந்தை ஆசை துறப்ப இல் பொன் விலங்காம் இரு இத்தை துவக்கர துடைத்தல் வேண்டும். இந்த பாட்டில் புறப்பொருள் விட்டான். உலகாயுத பொருள்களை, உலகாயுதத்தில் இருக்கின்ற பல பொருள்களை நாம் ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு வாங்குவதற்கு முயல்கின்றோம், உழைக்கின்றோம். வீடு கட்டுறோம்னு நினைக்கிறோம், கார் வாங்கணும்னு நினைக்கிறோம். அப்படிப்பட்ட புறப்பொருள்களில் உள்ள ஆசையை விட்டால் அப்போ அகப்பொருள்களிலே ஆசை இருக்கும். அப்போ வீட்டுக்குள்ளே இருக்க சாமான்கள், வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அதை வாங்கணும் இதை வாங்கணும், அதையும் விட்டு அப்போ 2 ஸ்டெப்பு முடிஞ்சது. ஒன்று, வெளியில் இருக்கின்ற உலகத்திலே இருக்கின்ற பொருள்கள் பேரில் உள்ள ஆசையை ஒதுக்கி விட்டார். வீட்டிலே உள்ளவர்களுடைய அவர்கள் மேலே இருக்கின்ற பந்த பாசத்தையும் நீக்கி விட்டோம். மனைவி, மகன், மகள், தாய், தந்தை என்கிற பாசத்தையும் ஒதுக்கி விட்டோம். மூன்றாவதாக என்னுடைய அகத்திலே இருக்கின்ற ஆசைகளையும் ஒதுக்கி விட்டோம். உள்ளே பலம் என்று சொல்வோம். உள்ளே உண்ட மால் என்று சொல்வார்கள். உள்ளே இருக்கின்ற ஆசை அதுவும் இல்லாமல் நீக்கிவிட்டால் மறப்பற அனைத்தும் இனிமேல் பிறக்க முடியாத அளவிற்கு திரும்ப வராத அளவிற்கு அனைத்தையும் விட்டுவிட்டார். மாண்டல் என்று சொல்வார்கள். அவன் மாண்டு விட்டான். உலகாயுத ரீதியிலேயே அவன் மாண்டு விட்டான். ஆனால் அவன் ஜீவன் முக்தனாக பக்குவம் அடைந்து விட்டான் என்று சொல்வார். திறம்பட எனக்கு ஈது ஆக என்று எழும் சிந்தை ஆசை, எனக்கு இது வேண்டும், திறம்பட எனக்கு இது வேண்டும், இந்த பொருள் எனக்கு வேண்டும் என்ற ஆசை திறத்தோடு அதனை முயல்வதை விட்டு துறந்து விடு. அதனாலே உனக்கு சின்ன சின்ன பொருள்களில் உள்ள ஆசைகளையும் திறந்து விட. அப்படிப்பட்ட ஆசைகள் உனக்கு பெரிய விலங்குகளாக பந்தங்களாக இல்லாவிட்டாலும் பொன் விலங்காக இருக்கும். அந்த பொன் விலங்கும் ஒரு விலங்கே. தங்கத்தால் ஆனாலும் விலங்கு தான். தங்கத்தால் ஆனாலும் கட்டி போட்டிருந்தா தங்க கயிறால் கட்டினாலும் வெளியில் வர முடியாது, கையில் தூக்க முடியாது காலத்து. அதனால் அதையும் அறுத்து விடு. தங்கத்தாலான விலங்கு என்றாலும் அதையும் அறுத்து துவக்கர தொடர்பில்லாமல், துவக்கரன்னா தொடர்பில்லாமல் துடைத்தல் வேண்டும். எல்லாவற்றையும் முழுமையாக உலகாயுத ஆசை, இல்லத்தாசை, உள்ளத்தாசை எல்லாவற்றையும் கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் மீதி இல்லாமல் அழித்து விட்டு ஜீவன் முக்தனாக மாறும். தூய்மையான உள்ளத்தை உடையவனாக, சாந்தமான உள்ளத்தை உடையவனாக மாறு. எனக்கு இது வேண்டும் என்று எது வேண்டும் என்று கேட்க மனத்தை ஒழித்து விடு. இது 22வது பாட்டு. 23வது பாட்டில் என்ன அழகாக சொல்கிறாரு. சத்து அசத்து எனப்பட்ட சகல பாவனையில் என்றும் கொத்து ஆசை மாற்றி குறைவில் பேர் உள்ளத்தானாக சுத்த நல் உத்தரமான சொரூபத்தில் நிற்பாய். பெத்த முத்தமாம் ஆசை இன்ப துன்பங்கள் முழுதும் நீங்கி. இதில் 2 முதல்ல சொல்வது 2. அசத்துனா அசத்துனா உயிர் உள்ள பொருள்கள், இருக்கக்கூடிய பொருள்கள் சத்து. அசத்துனா உயிரில்லாத பொருள்கள் அல்லது நெடுநாட்கள் இருக்க முடியாத பொருள்கள், அது அசத். இந்த 2 பேரில் உள்ள ஆசைகளை நீக்கி சத் அசத் எனப்பட்ட சகல பாவனைகளும் எல்லா விருப்பங்களையும் சங்கற்பங்களையும் ஆசைகளையும் கொத்தர ஆசை அறுத்துவிடு.
ஆசைகளை மாற்றி குறைவியில் பேர் குலத்தனாகி, குறைவில்லாத மாசில்லாத எந்த விதமான களங்கமும் இல்லாத தூய மனத்தனாகி, பெரிய மனத்தனாகி, சுத்தமாகி, தூய்மையாகி, நல் உத்தரமான வாழ்விலே நாம் பெற வேண்டிய, அடைய வேண்டிய நல்ல உத்தரம், உத்தரம்னா பதில், நமக்கு கிடைக்க வேண்டிய விடுதலை, அதனை பெற்று உத்தரமான ஆன்மஸ்வரூபத்திலேயே நிற்பாயாக. ஆன்மஸ்வரூபத்தில் நிற்பாய். பெத்த முத்தமாம் ஆசை, முக்தி அடைய வேண்டும் என்கிற பெரிய ஆசையும், மிகப்பெரிய ஆசையும் கூட, அதையும் இன்ப துன்பங்கள் முழுதும் நீக்கி, அவற்றையும் நீக்கிவிடும், எல்லா ஆசைகளையும் நீக்கிவிடும். நான் முக்தி அடைய வேண்டும் என்கிற ஆசை இல்லை, அதனுடைய முயற்சி வேற, ஆசை வேற. ஆசைகளை நீக்கிவிடு, எல்லா ஆசைகளையும், எல்லா துன்பங்களையும் நீக்கிவிடு. இது 23. 24வது பாட்டு. பேனமும் திரையும் இல்லா பெருங்கடல் போல் நிற்பாய். இது ராமருக்கு வசிஷ்டர் சொல்கிற அறிவுரை. அதில் இதை எப்படி சொல்றாரு? புண்ணியன் தன்னுடைய தம்பியாகிய பாவனனுக்கு சொல்லுகின்ற அறிவுரையாக, வசிஷ்டர் தான் சொல்ல வேண்டிய அனைத்து அறிவுரைகளையும் புண்ணியன் மூலமாக தன்னுடைய தம்பிக்கு சொல்வது போல ராமனுக்கு சொல்லுகிறார். பேனமும் திரையும் இல்லா பெருங்கடல், பெருங்கடல் போல் நிற்பாய். மாணவ கேள் மற்றொன்று. மாசு இல்லா விசாரம் உள்ளோர்க்கு, மாசு இல்லா விசாரம் உள்ளோர்க்கு ஆன நிச்சயம் 4 உண்டாம். ஆன நிச்சயம் 4 உண்டாம். அடிசலை மட்டும் நானே, ஈனலுற்றவர் தாய் தந்தை என்பதோர் அரிதுதானே. இது 24வது பாட்டு. பேணுன்னா நுரை, நுரையும் அலையும் நுரையும். அலை எப்பொழுதும் இருக்கும். கடல் என்றால் அலை இருக்கும். அலை இல்லாத கடலுக்கு என்ன சொல்லுவாங்க? டெட் சீன்னு சொல்கிறது. நம்ம உலகத்தில் அந்த மாரி ஒரு அலை கடல் இருக்குது, அதுக்கு பேரே டெட் சீ. அதில் எந்த விதமான அசைவும் இருக்காது. நாம் சாதாரணமாக இருக்கிற அத்தனை கடல்லையும் அலை இருக்கும். அலையினாலே நுரை இருக்கும். அலைகள் மேல் எழுந்து விழுந்து பார்க்குறப்ப நுரைகள் தோன்றும். அதனாலே அதையும் நுரையும் உள்ள கடல் போல, பேனமும் திரையும் இல்லா பெருங்கடல் போல, அந்த கடல் போல சாந்தமாக, ஆழத்தில் மிக ஆழமுடையது கடல். அதனால தான் ஆழின்னு சொன்னாங்க. அப்படி ஆழத்தில் உள்ள கடலை போல அமைதியாக இருப்பாயா. கீழே போக போக கடலில் அமைதி இருக்கும். அதே போல அமைதியாக இருப்பாயாக. பெருங்கடல் போல் இருப்பாய். கடல் என்றைக்கு அழிகிறது? கூடும் குறையும் ஒழிய அழியாது. மாணவர் கேள். மாணவங்கிறது மனு குலத்தினுடைய மேன்மை பொருந்திய ராமனின் அர்த்தம். மாணவர், மாணவன பெருமை பொருந்தியவன் அர்த்தம். மாணவர் மனுக்குலத்தினுடைய பெருமை பொருந்திய ஸ்ரீராகவனே கேள். மற்றொன்று, மாசு இலா விசாரம் உள்ளவர்கள், துன்பங்கள் அறியாத, துன்பங்களே இல்லாத, விசாரத்தை, ஆய்வுகளை, தன்னுடைய கேள்வி விசாரத்தை உள்ளத்திலே உள்முகமாக நோக்கி நம்முடைய மனத்தையும் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய ஞானத்தையும் விசாரம் செய்து அறிய வேண்டிய, விசாரத்தை செய்து விருத்திகளை அடைய வேண்டிய விசாரம் உள்ளவருக்கு ஆசை நிச்சயம் 4 உண்டாம். ஆன நிச்சயம் அவர்களுக்கு விடுதலை பெறுவதற்கு, முக்தி அடைவதற்கு வழிகள் 4 வழிகள் உண்டு. அதில் முதல் வழி 4 உண்டாம். முதல் வழி அடித்தலை மட்டும்தானே. அடியும் முடியும் உள்ள
மனித ரூபம். அது என்ன? ஈனலுற்றவர் தாய் தந்தையர். அந்த மனிதனை பெற்றவர்கள், மனித ஜீவனை பெற்றவர்கள் தாய் தந்தையர்கள். அது தாய் தந்தையர்கள், இது உறுதிதான். அப்படிப்பட்ட மனிதர்கள் ஒரு வழி, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஏன்னு கேட்டால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மனிதன் ஒருவனாலே தான், மனித பிறவி மட்டும்தான் முக்தியை அடைய முடியும், ஞானத்தை பெற்று முக்தியை அடைய முடியும். மற்ற பிறவிகள் எல்லாம் ஞானத்தை பெறுவது முடியாது, விசாரம் செய்வது முடியாது, நூல்களை படிப்பது முடியாது, அறிவது முடியாது. மனித பிறவி மட்டும்தான் நூல்களை கற்று குருவிடம் சிரவணம் செய்து நிதித்தியாசனம் மனனம் செய்து நிதித்தியாசனம் செய்து விசாரம் செய்து முக்தியை அடைய முடியும். அதனாலே மனித உடல் நமக்கு தாய் தந்தையர்கள் தந்தது, அவர்களுடைய கொடை. அதனாலே நாம் தாய் தந்தையர்களுக்கு கடமைப்பட்டவர்கள். முதல் கருவி உடல். அது ஈனலுற்றவர் தாய் தந்தை என்பதோடு அது முக்கியமானது. நமக்கு உடலை தந்தவர்கள், உடலை கொடையாக தந்தவர்கள் தாய் தந்தவர்கள். அதனை கொண்டு நாம் மேல் கொண்டு முயற்சிகள் செய்து நல்ல கருத்துக்களை ஏற்று, முன்னோர்கள் வாக்கை ஏற்று, ஒரு மகானுடைய சொற்களை ஏற்று, அவற்றை துராசைகள் ஆசைகள் எல்லாவற்றையும் நீக்கி விசாரம் செய்து வளர்ந்தால் மோட்சம் கிடைக்கும். இது முதல் சாதனம். இரண்டாவது சாதனம், இது 24வது பாட்டு. 25வது பாட்டு, கன்றிய பந்தம் ஆகும் இது மெய்மை கருதாவாற்றால் நின்றன அனைத்தின் மேலும் நெல்லின் வாலின் சற்றியதான் என்று இரண்டாவதான நிச்சயம் எய்தும் எண்ணில் ஒன்றிய முக்தி உத்தமருக்கு உடைமையாகும். இரண்டாவது வழி என்ன? முதல் வழி உடலை பெற்றது, மானிட உடலை பெற்றது. மானிட உடல் தான், மானிட வாழ்க்கை தான் முக்தி அடைவதற்கு முயற்சி செய்ய முடியும், பயில முடியும். அதனை பெற்றது முதல் வழி. இரண்டாவது வழி, தம்முடைய இதய குகைக்குள்ளே இருக்கின்ற ஆன்மஸ்வரூபத்தை அறிவது. கன்றிய பந்தம் ஆகும். கன்றியன்னா கன்றி போனோம்னா தொலைந்து போன அல்லது நாள்பட்டு கெட்டு போன அர்த்தம். அப்படிப்பட்ட பந்தமானது அது சத்தியத்தை கருதாததினாலே மெய்மை கருதாவற்றால் நின்றன, எல்லாம் நின்று ஒழிந்து விட்டன. அனைத்தின் மேலும், இது எல்லாத்துக்கும் மேலாக இருக்கின்ற ஒன்று ஆன்மஸ்வரூபம், ஆன்மா. நெல்லின் வாலினும் சற்றேதான். நெல்லுக்கு நம்ம நெல்லை பார்த்துருக்கோம், நெல்லுக்கு 2 முனை இருக்கும். நெல் முனை ரொம்ப நுண்மையாக இருக்கும், ரொம்ப சின்னமாக இருக்கும். அதை விட சிறியதாகிய ஆன்மஸ்வரூபம், ஆன்மா நம்முடைய இருதய குகைக்குள்ளே இருக்கிறது. அதனை அறிந்தால் அதுவே நம்முடைய இரண்டாவது நிச்சயமான வழியாகும். அதை செய்த மின்னில் ஒன்றிய முக்தி உண்டாகும். அந்த ஆன்மஸ்வரூபத்தை நாம் நம்முடைய விஜய குகைக்குள்ளே கண்டோம் என்றால், கண்டு தரிசித்தோம் என்றால் நமக்கு ஒன்றிய முக்தி உண்டாகும், உத்தமருக்கு உடைமையாகும். உத்தமர்கள் இதனை அடையும் வழியாகும். இது 25வது பாட்டு. 26வது பாட்டு. புவியலாம் எனது ரூபம், புவியலாம் எனது ரூபம் ஒன்றுதல் இலாதான், ஒன்றுதல் இளன் நான் என்று குன்றவர் குவி அறக்காண்டல் 3ஆம் நிச்சயம்.
குறைவின் வீடாம் அபியுறும் உலகம் நானும் அனைத்தும் போய் விண்போர் என்றும் தவிர்கிலம் என்றால் 4வது நிச்சயம் தனி வீடாகும். இதில் 3வது 4வது படியே சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? இங்கே இந்த அண்ட சராசரங்களிலே உலகிலே 7 உலகங்கள் என்று சொல்கிறோம். அண்ட சராசரம் அனைத்திலும் இருக்கின்ற ஜீவர்கள் எல்லாம் நானே. என்னுடைய ஆன்மஸ்வரூபமே எல்லோருடைய ஆன்மஸ்வரூபமும். எல்லோருடைய ஆன்மஸ்வரூபமும் ஒன்றிணைந்து பிரம்மத்திலே ஐக்கியமாகி இருக்கிறது. பிரம்மத்திலே இருக்கிறது, சத்தியலோகத்திலே இருக்கிறது. அப்படி புவியலாம் எனது ரூபம், எனது ஆன்மஸ்வரூபம், வேறு எதுவுமே இல்லை. அப்படி இதனை ஒருமைப்பாட்டோடு கூர்மையாக கவனித்தால் புவியுறக் காண்டல் 3ஆம் நிச்சயம். இதனை கண்டு அறிந்து செயல்படுவது 3வது வழியாகும். குறைவு வீடாகும். அவ்வியம் உலகம் நானும். அவ்வியம்னா அழியக்கூடிய நிரந்தரமற்ற உலகம் நானும். உலகமும் நானும் அனைத்தும் பொய். உலகத்தில் இருக்கின்ற அனைத்து பொருள்களும் பொய், உலகமும் பொய், நானும் பொய் என்று உணர்ந்து விண்ணைப் போல களங்கமற்று எல்லையற்று விரிவாக வியாபியமாகவும் வியாபகமாகவும் விண்ணைப் போல இருப்பாயாக. என்றும் தவிர்கிலம் என்றால் விண்ணை போல எந்த விஷயத்திலையும் நாங்கள் சேர மாட்டோம். விண்ணிற்கு எந்த விதமான சொந்தமும் கிடையாது, பந்தமும் கிடையாது. பிரம்மத்தை போல தொடர்பு இல்லாதவர், அசங்கம். அப்படிப்பட்ட விண்ணை போல தவிர்கிலம் என்றால் அது 4வது நிச்சயம் தனி வீடாகும். இது மோட்சத்தை கொடுக்கும் வீடாகும். இது 26வது பாட்டு முடிச்சிட்டோம். 27வது பாட்டு. பெற்று ஆசிரியதாம் முன்னே பேசும் நிச்சயம் அது ஒன்றும் சுத்த ஆசைகளாம் 3 நொய்யவாய் துகளில் ஜீவன் முத்தர் போல் விளங்கும். இந்த 3இல் எல்லாம் நான் என்று ஒத்ததோர் நிச்சயத்தை ஊரில் பின்னே உழஞ்சோரார். பெற்ற ஆசையாக பெரிய ஆசைன்னு நம்ம சொல்கிறது பேரின்பங்கிற மாதிரி. பெரிய ஆசை என்பது நம்முடைய முக்கிய ஆசை. நாம் முன்னாடி சொன்ன நிச்சயங்கள் 4 நிச்சயங்களும் சுத்த ஆசைகளால், அதாவது எந்த விதமான களங்கமும் விருப்பமும் இல்லாத பிரம்மத்தில் மட்டுமே ஆசை கொண்ட சுத்த ஆசைகளாக இருந்த 3 வழிகள் நொய்ய அதாவது மென்மையான சூட்சுமமான நுணுக்கமான வாய்ப்புகளில் ஜீவன் முக்தர்பால் அந்த 3ம் ஜீவன் முக்தர் இடத்திலே விளங்கினார். 3லும் நான் எல்லாம் நான் என்று ஒத்ததோர் நிச்சயத்தை ஒரு பின்னே விளங்குவார். இந்த 4 அதை முடிச்சு விட்டார். நான் ஜீவன் முக்தன், எல்லா ஜீவர்களும் என்னை போன்றவர்களே என்ற நிச்சயம். அந்த நிச்சயத்தை பெற்றுவிட்டால் எல்லாம் நான் என்று ஒத்ததோர் நிச்சயத்தை ஒரே பெற்றுவிட்டால் பின்னே உளம் சோர மாட்டார்கள். இது 27வது பாட்டு. பாடல் எண் 28. சூனியம் பகுதி மாயை பிரம்மம் சிற்றோதி ஞானம். சூனியம் பகுதி மாயை பிரம்மம் சிற்றோதி ஞானம். ஈனமில் புருடன் ஆன்மா ஈசானன் சிவம் நித்தம் ஆனவை எனலாம் 1. 2 என்னும் அகல் பேதத்தால்
வான் உயர் சகம் படைக்கும் வினோதத்தால் வளரும் ஒன்றே. இந்த பாடலில் பிரம்மத்திற்குரிய பல்வேறு பெயர்களை, பல்வேறு நாமங்களை, அதாவது எல்லாருக்கும் தெரியும் ஈஸ்வரனோ பிரம்மமோ நாம ரூபமற்றவர்கள். அவர்களுக்கு பெயர் கிடையாது, ரூபம் கிடையாது, வடிவம் கிடையாது. இருந்தாலும் நம்மை போன்ற பாமரர்களுக்கு புரிவதற்காக ஒரு உருவத்தை சிவனாக, லிங்கமாக, தேவதையாக, அம்பாளாக, முருகனாக, பிள்ளையாராக ஏதோ ஒரு உருவத்தை வடித்து அதனை கற்பிதமாக, இதுதான் வீரத்திற்கு கடவுள் முருகன், சாந்திக்கு கடவுள் பிள்ளையார், விக்கினத்தை தீர்ப்பவர் பிள்ளையார், இப்படின்னு நம்மளை தீர்மானித்தோம். அதனால நிற்குணமான பிரம்மத்திற்கு, நிற்குணமான ஈஸ்வரனுக்கும் நிற்குணமான பிரம்மத்திற்கும் நாம் பலவிதமான குணங்களை சொல்லுகிறோம். அவை சகுன குணங்கள் என்று சொல்லப்படும். பிரம்மம் என்பது அளவில்லாத ஆற்றலை பெற்றது, முழுமையான ஆற்றலை பெற்றது, முழுமையான அறிவை பெற்றது, எங்கும் நிரம்பி உள்ளது, பூரணமானது. இதெல்லாம் நம்ம சொல்லுகின்ற குணங்கள். இதெல்லாம் பிரம்மத்தினுடைய பரிணாய நாமங்கள், அதாவது வேறுபட்ட நாமங்கள். பரிணாமம்னா வளர்ச்சி, வளர்ச்சியாக மாறுகின்ற பருவங்கள். இது பெயர்கள் மட்டும், பரியாய நாமங்கள். அப்படிப்பட்ட நாமங்கள் சிலவற்றை சொல்லி சூனியம், சூனியம் என்பதும் பிரம்மத்தை குறிப்பதுதான். நம்ம வேதாந்தத்துக்கே சூனிய தத்துவம், சூனிய வேதாந்தம்னு சொல்றது உண்டு. பிரகிருதி, பிரகிருதி என்பது பிரபஞ்சத்தில் பிறந்த ஜீவன், முதல் ஜீவன். பிரகிருதி, பிரம்மம், சிற்றொருவம், சைத்தன்யம், ஜோதியே உருவானவன், சித்தின அறிவு, ஞானமே உருவானவன், சிற்றோதி, ஞானம், குற்றமற்ற மனிதன், குற்றமற்ற புருடன், கூடஸ்தன், ஆன்மா, சிவம், நித்திய வஸ்து, இவையெல்லாம் பிரம்மத்தை நாம் அழைக்கின்ற பலவிதமான பெயர்கள். ஆனால் எல்லாம் ஒன்றே, எல்லாம் பிரம்மமே. அப்படி இல்லாமல் பிரம்மத்திலிருந்து இரண்டாவதாக தோன்றினார். நமக்கு தெரியும், பிரம்மத்திலிருந்து அற்புதமான சக்தி, ஈடு இணையற்ற சக்தி ஒன்று வெளியாகியது. அதுக்கு பேரு பரைசக்தி, பராசக்திங்கிறோம். பரைசக்தி 3 விதமாகலாம், அதெல்லாம் நானாஜி கட்டில் படிச்சிருக்கோம். அப்படி தோன்றுவது ஒன்றிலிருந்து இரண்டாவதாக தோன்றும். இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்றிலிருந்து இரண்டாவதாக தோன்றுவதல்ல, ஒன்றிலிருந்து ஒன்றாகவே தோன்றுவது. சக்தியும் சிவமும் சேர்ந்தே இருக்கிறார்கள், ஒரே ரூபந்தான். அதே போல பிரம்மத்திற்குள்ளேயே பிரம்ம சக்தியும் அடங்கி இருக்கிறது. அப்படி சக்தி தோன்றுகிற பொழுது வினோதமான உலகங்கள், ஜெகம், அதில் ஜெகத்திலே மலை, மடு அனைத்தும் தோன்றுகின்றன. பேதங்கள், அதில் பலவிதமான வடிவங்கள், பேதங்கள் எல்லாத்தையும் உடைய பிரபஞ்சம் தோன்றுகிறது. இது எல்லாமே பிரம்மத்திலிருந்து, பிரம்மத்தினுடைய சக்தியின் வாயிலாக மாயையினுடைய சக்தியில தோன்றுகின்ற வடிவங்கள், தோன்றுகின்ற உயிர்கள். இவை உயிர்கள் தானாக பிறப்பதல்ல, தோற்றுவிக்கப்படுகின்றன. இது 28வது பாட்டு. 29வது பாட்டு, ஒன்றெனும் பரமரூபத்து ஒரு சக்தி, ஒன்றெனும் பரமரூபத்து ஒரு சக்தி ஒருமையால நிறைந்து எழுகின்றது. இதுதான் நமக்கு சொன்னது. ஒன்று எனும் பரமரூபத்திலே ஒரு சக்தி ஒருமையாலே, மகாசக்தி ஒருமையாலே ஒன்றாக நின்று எழுகின்றது. அன்றே நின்னது பிறரது என்றும், அப்படி எழுந்த சக்தி அவை தோற்று,
அதனாலே எனது உனது என்ற பிரிவினை எல்லாம் அழிந்தது. பொன்றியதுன்னு அழிந்தது. பொன்றியது இருந்தது என்றும் என்னது என்னுடையது உன்னுடையது அழிந்தது இருப்பது இவை எல்லாமே என்றும் பொருள்களில் கர்மத்தாலே விளைகின்ற இன்ப துன்பங்கள் அனைத்தையும் நீ மனதில் கொள்ளாதே. பிரம்மத்தினுடைய ஒரே சக்தி தான் என்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியது. அதனாலே இரண்டாக பிறந்த மற்றவையெல்லாம் மறந்துவிடு, அவற்றையெல்லாம் நினைக்காதே. இது 29வது பாட்டு. 30வது பாட்டு. யாதினும் உயர்ந்து மாளா பதம் பற்றி இதயம் என்னும் சீதமாய் இன்ப துன்பஞ்சேர் சேர்கிறார் பிறப்பிற் சேரார். சாது கொள் பகை கொளாத்தால் தஞ்சம் வல்லவங்களுக்குள்ளே ரோதிய நெறியில் செல்லும் உத்தமர் பிறப்பார். உத்தமர் பிறப்பில் சேரார். இதுல எல்லாவற்றிற்கும் உயர்ந்த இந்த பிரபஞ்சத்தில் எல்லா வகையாலும் எல்லா திறத்தாலும் எல்லாவற்றிற்கும் உயர்ந்த ஒரு ஜீவன். அப்படிப்பட்ட பதத்தை பரமபதம், அதுதான் வேறு யாரும் அந்த எல்லாவற்றிற்கும் உயர்ந்தவர், யாவற்றிற்கும் எஜமான். இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கியவர், பிரபஞ்சத்தை அழிக்கக்கூடியவர் யாவர்? ஒரே ஆளுக்கான், பிரம்மா. இந்த பிரம்மத்தினுடைய பாதத்தை பரமபதம் பற்றி, அப்படி எல்லாவற்றிற்கும் உயர்ந்ததாக இருக்கின்ற பரமபதத்தை பற்றி, இதயம் என்னும் சீதளன், இதயத்தை குளிர்ச்சியாக, மனத்தை எந்த விதமான துக்கமும் துயரமும் வருத்தமும் இல்லாமல் சாந்தமாக அமைதியாக இன்ப துன்பங்கள் சேர்வர். இப்படி வைத்திருந்து இன்ப துன்பங்களை சேராதவர்கள் இன்பத்தையும் பெரிதாக நினைக்க மாட்டார்கள், துன்பத்தையும் நினைத்து துவள மாட்டார்கள். அப்படி ரெண்டிற்கும் கலங்காதவர்கள், ரெண்டிலையும் சேராதவர்கள், பிறப்பிலே சேராதவர்கள். பிறப்பிறப்பு அவர்களை சாராது. சமமான மனோடு, இனிமையான அமைதியான சாந்தமான மனத்தோடு, சமமான நினைப்புகளோடு. அடுத்த 2 வரியில நண்பன் பகைவன் கிடையாது, எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு சிந்தனை, அந்த மாதிரி ஒரு எண்ணம் தோன்றிவிட்டால் அவன் ஜீவன் முக்தனாகி விடுகிறான். அவனுக்கு இந்த உலகத்திலேயே முக்தி கிடைக்கும். சாது கொள் பகை கொள், உறவினராக இருந்தாலும் பகைவனாக இருந்தாலும் கருதாதே, இருவரையும் சமமாக கருது. நல்ல குணமுடைய நண்பனிடத்திலும் உனக்கு தீமைகளை செய்கின்ற தீய குணமுடைய விரோதியிடத்தும் ஒரே மாதிரியாக நடந்து கொள். 2 பேரிடத்திலுமே தயை தாட்சணியத்தோடு கருணையோடு அன்போடு நடந்து கொள். அவர்களை வெறுக்காதே. இது என்ன, எப்படி? ஒரு தீயவனிடம் கருணையோடு அன்போடு நடக்கத் தொடங்கினால் அவனுக்கு மனதிலே உறுத்தம். நாம் செய்கின்ற தீமைக்கு இவன் நன்மை செய்கிறான், நம்மை அடிக்கலை, நம்ம உதைக்கலை, நமக்கு நல்ல வார்த்தை சொல்கிறான், இது ஏன் அப்படின்னு யோசிக்கிறப்ப அவனை போன்று நாமும் அன்புடையவர்களாக அன்பர்களாக இருக்க வேண்டும் என்கிற ஆவல் ஏற்படும். அவனும் திருந்துவான். அதனாலே 2 பேரிடத்திலும் ஒரே மனநிலையிலே சமமாக தயை தாட்சண்யம் கருணை அனைத்தும் கொண்டு உதவுங்கள். அப்படி உதவுபவர்களே உயர்ந்தவர்கள். முன்னோர் சொல்லிய நெறிமுறை மன்னம் நம்முடைய குருநாதர் முன்னோர்கள் பல தலைமுறைகளாக
நமக்கு பாடம் சொல்லி வந்த முன்னோர்கள், தொடர்ந்து சீடனுக்கு சீடன்னு வரிசையாக தலைமுறையாக பாடம் சொல்லி வந்த நம்முடைய முன்னோர்கள், நம்மை எடுத்து ஆளாக்கிய முன்னோர்கள், அவர்களுக்கு சொல்லிய நெறிமுறை வண்ணம் வாழ்ந்து நீ மீண்டும் மீண்டும் பிறப்பது இறப்பதை தடுத்துக் கொள்வாயாக. நீ அவர்களுடைய நெறியிலே வாழ்ந்தால் உனக்கு மோட்சம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். இது 30வது பாட்டு. 31 இழிவு உயர்வு இரண்டும் எண்ணார், இச்சை கோபம் கொள்ளார். இழிவு உயர்வு இரண்டும் எண்ணார். ஒன்று, இச்சை கோபம் கொள்ளார். தொழில் இல்லாமை விட்டோர். தொழில் செய்வது, தொழில் செய்யாமை விடுவது விட்டோர். துண்ணிய பிறப்பிச் சேரார். துண்ணியன்னா மதிக்கத்தக்காத அப்படின்னு அர்த்தம். உயர்வு தாழ்வை பெரிதாக எண்ணாமல், உயர்ந்தாலும் ஒரே மாதிரி, தாழ்ந்திருந்தாலும் ஒரே மாதிரி வாழ்வது. இன்பம் வந்தால் குதிக்கிறது, துக்கம் வந்தால் அழுகிறது, ரெண்டும் இல்லாமல் சமமாக எல்லா செயல்களையும் எல்லா விளைவுகளையும் சமமாக எடுத்துக்கொண்டு வாழ்பவர்கள். இழிவும் உயர்வும் இரண்டும் எண்ணார். இரண்டை பற்றி பெரிதாக கருத மாட்டார்கள், அதை பற்றி சிந்தனை செய்ய மாட்டார்கள், விசாரம் செய்ய மாட்டார்கள். இச்சை கோபம், விருப்பு வெறுப்பு இரண்டும் கொள்ள மாட்டார்கள். தொழிலின்மை, தொழில் இல்லாமை, கர்மம் செய்யாமை. தேவைப்பட்டால் தொழில் செய்கிறோம், தேவைப்படலைன்னா தொழிலை விட்டாடுறோம். நான் காலையில் சொன்னேன், ஒரு காலகட்டத்தில் நாம் பிறந்து வளர்ந்து கடமைகளை செய்து ஒரு அளவிற்கு முதிர்ந்த ஞானத்தை பெற்று ஒரு அறிவை பெற்ற பின்னாடி நாம் கர்மங்களை செய்ய வேண்டிய அவசியமும் இருக்காது, தேவையும் இருக்காது. ஏனென்றால் நமக்கு சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கர்மங்களை செய்ய வேண்டாம். நாம் நிம்மதியாக வானப்பிரஸ்த வாழ்க்கை வாழ முடியும். அதனாலே தொழிலின்மை இதையும் கருதாமல் யாருக்கும் இனியன, யாருக்கும் எல்லா மக்களுக்கும் இனியன சொல்லி, இனிப்பானவற்றை சொல்லி, இனியன செய்து, அவர்களுக்கு நன்மை தரக்கூடிய பல காரியங்களை செய்து இனிப்பாக நடந்து அவர்களுக்கு மனதை சந்தோஷப்படுத்தினால், எல்லாருக்கும் யாருக்கும் இனியன இனிதில் சொல்வோர், இனியவற்றை இனிப்பானவற்றை இனிமையான மனத்தோடு அமைதியான அன்பான மனத்தோடு சொல்வார்கள். அழைப்பொருள் அனைத்தும் நிரந்தரமாக இல்லாத அழியக்கூடிய பொருள்கள் அனைத்தினுடைய குணத்தையும் சால்வையும் அறிந்தவர்கள். அப்படி அறிந்த ஞானிகள் பிறப்பில் சேரார். அப்படிப்பட்ட நடுநிலையான குணங்களை உடையவர், எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடியவர், எல்லோரிடத்தும் இனிமையாக நடத்து கடுஞ்சொல் சொல்லாதவர், எல்லோருக்கும் நன்மை செய்பவர். அப்படி இருக்கின்ற தன்னுடைய சுகதுக்கங்களை பெரிதாக கருதி அதற்காக வருந்தாதவர், அவர் பிறப்பிறப்பிலே சேர மாட்டார். இது 31வது பாட்டு. 32வது பாட்டு. தேய வாதனை நீங்கி பூரணமாகி தெளிந்த விழி இமையால் ஜீவன் முக்தி ஆய பாவனையாலே சொரூபம் மேவி அனவரதம் உலகில் விளையாடு வீரா. மாய ஆசையை நீக்கி பற்று அறுத்து வாதனை போய் உள் வெளியாய் வாகியத்தே மேய ஆச்சாரம் எல்லாம் பற்றி என்றும் வேண்டியவாறு உலகில் விளையாடு வீரா. இது ராமனுக்கு. வீரா என்பது ராமனை, விளையாடு என்பது எளிதாக எடுத்துக்கொள், இயல்பாக ஏற்றுக்கொள். விளையாட்டா செய்கிறேன்னு அர்த்தம் ரொம்ப கஷ்டப்படாம, ரொம்ப உழைக்காமல்,
சாதாரணமாக போகிற போக்கில் சொல்கிறோம்ல, போகிற போக்கில் நடந்து போகிற போக்கில் சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி எளிதாக விளையாடு. தேய வாதனை, தேகத்தினுடைய வாதனைகள், தேகத்தாலே நமக்கு ஏற்படுகின்ற துக்கங்கள், வாதனைகள், அதனால் ஏற்படுகின்ற அகங்காரம், மமகாரம் அனைத்தையும் நீக்கி பூரணமாக தெளிந்து எல்லா ஆசைகளையும் ஒழித்து எல்லா தேகத்தாலே ஏற்படுகின்ற தீங்குகள், அகங்காரம் அனைத்தையும் நீக்கி தெளிந்த விழியிமையால் அப்படி விழியிமையாலே சிந்திக்கின்றவர்கள், விழி மூடி அமர்ந்து தவம் செய்கின்றவர்கள் ஜீவன் முக்தி அடைவார்கள். அப்படிப்பட்ட பாவனையினாலே சொரூபம் மேவி ஆன்மஸ்வரூபத்தை அறிந்து, ஆன்மஸ்வரூபத்தை உணர்ந்து அனவரதம் உலகில் விளையாடு. ஆன்மஸ்வரூபத்தை உணர்ந்து நீ உலகிலே இயல்பாக நடந்து கொள்வாயாக. மாய ஆசையை நீக்கி, மயக்கம் தரக்கூடிய நம்முடைய துயரங்களுக்கெல்லாம் காரணமாகிய ஆசையை நீக்கி, பற்று அறுத்து, பற்றதனை உதறி தள்ளி, பந்தத்துகளை உதறி தள்ளி, வாதனையை விலக்கி, வாதனை போய் உள் வெளியாய் ஆகாசமாக, சிதம்பரமாக, பரவெளியாக உன்னுடைய உள்ளத்தை வைத்துக் கொள்வாயாக. மேலோர் சொன்ன, முன்னோர்கள் சொன்ன ஆச்சாரப்படி, நெறிமுறைகள் படி நடந்து எல்லாம் இயற்றி வேண்டியவாறு உலகில் விளையாடுவீரார். வேண்டியவாறு முன்னோர்கள் சொன்ன, நம்முடைய குருமார்கள் சொன்ன, முன்னோர்கள் எழுதி வைத்த நூல்களின்படி, குருமார்களுடைய வார்த்தைகளின்படி கேட்டு நடந்து, முறையாக நடந்து, நெறிமுறைப்படி நடந்து உலகிலே சந்தோஷமாக மகிழ்வாக இருப்பாயாக, விளையாடுவாயாக. 33 ஜகத்திலே புறத்தொழிலில் ஆரம்பித்து, ஜகத்திலே புறத்தொழிலில் ஆரம்பித்து தனி இதயத்து ஆரம்பம் சற்றுமின்றி அகத்திலே செய்யாதவனாய் புறத்தே செய்வோனாகிய உலகில் விளையாடுவீரா. வகுத்த அகங்காரம் போய் சித்தம் தேறி வானம் போல் நொய்தாகி மாசு ஒன்று அற்று வெகுத்துவமாம் அடையாளம் அனைத்தும் இன்றி வேண்டியவாறு உலகில் விளையாடுவீரா. இதில் ரொம்ப அழுத்தமாக நம்ம உலகத்திலே பிறந்தோம், உலகத்திலே குழந்தையாக பிறந்தோம். சிறு வயதிலே நாம் படிச்சிருக்கோம். சிறு வயதிலே அறிவில்லாத காரணத்தாலே கஷ்டப்பட்டோம், அஞ்ஞானத்திலே உழன்று கஷ்டப்பட்டோம். நாம் கற்றுக்கொள்வதற்காக ரொம்ப சிரமப்பட்டோம். கற்றுக்கொண்டு இளமை பருவத்திலே பலவிதமான பிற சேர்க்கைகள், மாதராசை அல்லது பால்வரவாசை, அதனாலே பலவிதமான துயரங்களுக்கு, அப்புறம் சம்சாரத்துக்கு வரப்போ மனைவி, மக்கள், வீடு, வாசல், நிலம், சொத்து என்று சிரமப்பட்டோம். இதெல்லாத்தையும் ஆரம்பத்தில் ஜகத்தில் பிறந்ததிலிருந்து நாம் ஆசை வயப்பட்டு கர்மங்களை செய்து கொண்டே வந்திருக்கிறோம். தொழில் செய்யாமல் கர்மங்களை செய்து கொண்டே வந்திருக்கிறோம். இப்போ அந்த நிலை தாண்டி கர்மங்களை செய்து முடித்த நிலையிலே இதயத்து ஆரம்பம் சற்றுமின்றி, இதயத்திலே நம்முடைய உள் நோக்கம், உள்முகமாக நோக்கி அந்த சிந்தனைகள் ஏதுமின்றி இதுவரைக்கும் நம்ம வாழ்ந்து விட்டோம். இனிமேல் அகத்திலே செய்யாதவனாகி வெளிப்புறங்களில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் மனசுக்குள்ள நம்ம வேலை செய்யலை. என்ன அர்த்தம்? வீட்டுக்காக பால் வாங்க போகிறோம், வீட்டுக்காக மளிகை கடைக்கு போகிறோம், உழைக்கிறோம். ஆனால் இதை மனசில் ஏற்றிக்கலை. மனதில் எந்த விதமான விருப்பமோ வெறுப்பும் இல்லாமல் நம்முடைய கர்மங்களை, கடமைகளை, குடும்ப கடமைகளை வெளியில புறத்தே நாம் கர்மங்களை செய்கிறோம். அகத்திலே அமைதியாக இருக்கிறோம். அகத்திலே இந்த கர்மங்களுடைய நாம் செய்கின்ற வேலைகளுடைய தாக்கம் இல்லை.
அதனுடைய எஃபெக்ட் இல்லை, தாக்கம் இல்லாமல் அமைதியாக சாந்தமாக இருக்கிறோம். அப்போ வெளியில் வேலை செய்கிறப்போ உள்ளே எப்படி நினைக்கிறோம், நாம் அமைதியாக நிம்மதியாக இருக்கிறோம். வெளியில் செய்கிற வேலை மற்றவர்களுக்காக, எனக்காக இல்லை. அகத்திலே செய்யாதவனாய் புறத்தே செய்வோனாகி உள்ளுக்குள்ள மனசார நான் எந்த வேலையும் செய்யலை, ஆனால் மற்றவங்க பார்க்குறப்ப செய்கிறவனா இருக்கேன். ஏன்னுட்டா நான் பிறருடைய நன்மைக்காக நான் தொழில்களை செய்கிறேன், ஆனால் என்னுடைய மனதிலே நான் தொழில்களை செய்வதை ஏற்றுக்கொள், அது என் மனசில் ஏறலை. அதுக்கு ஏற்படுகின்ற பயனையை நான் கருதலை, அந்த கர்மங்களால் ஏற்படுகின்ற விளைவு நான் கருதலை. அதனாலே எனக்கு அந்த பாதிப்பு கிடையாது. வகுத்த அகங்காரம் போய் நம்முடைய நெஞ்சிலே நாம் வளர்ந்த அகங்காரம் அதுவும் போய் சித்தம் தேறி, புத்திய சித்தமும் தேறி தெளிந்து வானம் போல வெளி ஆகாசத்தை போல தூயதாக விரிவாகவும் இருக்கிற வடிவம் இல்லாத தூய்மையானது. என எந்த பொருளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, எந்த பொருளுக்குள்ளும் செல்லக்கூடியது. காற்று எங்கே வேணாலும் போகலாம், வாயு. நோய்தாகி மாசு ஒன்று அற்று, வானத்தில் இருக்கின்ற தூய்மையைப் போல நோய்தாகி நுண்மையாகி எந்த விதமான களங்கமும் குப்பையும் தூசும் இல்லாமல் மாசு ஒன்று அற்று வெகுத்துவமாம் அடையாளம். பெருமை, வெகுத்துவம்னா பெருமையான அல்லது கௌரவம், அப்படிப்பட்ட அடையாளங்களை பற்றி பிரச்சனைகளை பற்றி கவலைப்படாமல் எதுவும் இன்றி, அடையாளம் ஏதுமின்றி வேண்டியவாறு உலகில் விளையாடு. நான் அவன் இவன் அந்த மாதிரி ஒரு பேரு புகழ் அடையாளம் எதுவும் தேவையில்லை. அந்த மாதிரி எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு நீ இயல்பாக மன சாந்தியோடு உபசாந்தம் பெற்று அமைதியாக இருப்பாயாக அப்படின்னு ராமனுக்கு சொல்றாரு. 34வது பாடல். இதமான உதாரியாய், இதமான உதாரியாய் கடின ஆசாரமின்றி ஆசாரங்களுக்கு எழுதி பின் போய், இதமான உதாரியாய் கடின ஆச்சாரமின்றி ஆச்சாரங்களுக்கு எழுதி பின் போய் விதமான அனைத்துக்கும் சார்பை நோக்கி வேண்டியவாறு உலகில் விளையாடு. வீரா, புதனாகி நிராசை தனை உள்ளே தேக்கி புறத்தே ஆசையின் தொழில் பூண்டான் போலா, அதனால் உள் சீதளமாய் புறம் வெய்யதாகி அனவரதம் உலகில் விளையாடு வீரா. இதுல நல்லவனாக எந்த விதமான களங்கமும் இல்லாமல் மாசுகள் இல்லாமல் இதமான மென்மையான இதமான உதாரணாய் தாராள மனத்தோடு எல்லோருக்கும் தயை தாட்சணியம் கருணை காட்டக்கூடிய மனத்தோடு உதாரியாய் ஆச்சாரங்களை கடைபிடிக்க வேண்டும். ஆனால் கடினமாக கடைபிடிக்க வேண்டாம். ஆச்சாரம் என்பது என்ன? நாம் வாழ்கின்ற நெறிமுறைகள். அன்றாடம் நமக்கு உள்ள கடமைகளை நமக்கு காலை கடன்னு சொல்கிறோமா இல்லையா? அது மாதிரி ஆச்சாரங்களை கடினம் இல்லாமல் எளிதாக விளையாட்டு போல இயல்பாக, அதாவது 6 மணிக்கு எழுந்திரிச்சு 6:05க்கு பல் தேய்ச்சி 6:10க்கு முகம் கழுவி 6:15க்கு சோப் போட்டு கையெல்லாம் கழுவிட்டு வெளியில் வரணும், 6:15க்கு டீ குடிக்கணும். இந்த மாரி கட்டுப்பாடெல்லாம் இல்லாமல் இதமாக எளிதாக கடமைகளை செய்ய வேண்டும், ஆச்சாரங்களை பின்பற்ற வேண்டும். அதை கடுமையாக தண்டனைக்குரியதாக கருதாமல் செய்ய வேண்டும். அனைத்து
அனைத்துக்கும் உண்டான சார்பை, அனைத்துக்கும் உண்டான அடித்தளத்தை, அஸ்திவாரத்தை நோக்கி. அனைத்திற்கும் உண்டான அஸ்திவாரம் என்ன? அதிஷ்டானம் என்பது பிரம்மம், பரம்பொருள். வேண்டியவாறு அவனை நோக்கி அதனுடன் ஐக்கியமாக வேண்டும் என்கிற விருப்பத்தோடு உலகிலே வாழ்வாயாக. புதனாகினா அறிவுக்குரிய குரு, அறிஞனாகி நிராசையை ஆசை ஒதுக்கி நிராசையான மனத்தோடு, நிராசை தனி உள்ளே நிராசையான மனத்தோடு உள்ளத்தே இருப்பாயாக. புறத்தே ஆசை கொண்டவனாக, புறத்தே வெளியிலே தெரிகிற பொழுது நீ ஆசைகளுக்கு ஆட்பட்டு கடமை செய்கிறவனாக, சாதாரண மனிதனாக காட்டிக்கொள். அதனால் உள்ளம் சீதளமாய், உள்ளே சீதளம்னா குளிர்ச்சி, உள்ளே சீதளமாகவும் புறத்தை வெப்பமாகவும் அணுவரது உலகில் விளையாடு. அன்றாடம் நெத்தம் உலகிலே இனிமையாக அமைதியாக வாழ்வாயாக. இது 34வது பாட்டு. தந்தையாய் ஆவானும் சார்கதியங்காவானும் அந்தமிலா இன்னும் நமக்காவானும் எந்த முயல் தான் ஆகுவானும் சரணாகுவானும் அற்கோனாகுவானும் குரு. இது சகனானவது சகனோ புனத் சகவீரியம் கரவாவகை தேஜஸ்வி நாவதி தமஸ்து மாவித் விஷாவகை. ஓம் சாந்தி ஓம் சாந்தி சாந்தி சாந்தியே. ஆச்சாரியாட்சியராகிய நம் இருவரையும் இறைவன் காப்பாராக. அறிவின் ஆற்றலை நாம் இருவரும் அனுபவிக்குமாறு ஊக்குவிப்பாராக. நாம் இருவரும் ஈடுபாடு மிக்க ஆற்றலுடன் உழைப்போமாக. கற்றது நமக்கு பயனுள்ளதாக விளங்கட்டும். கற்றது நமக்கு பயன் உள்ளதாக விளங்கட்டும். எதற்காகவும் நாம் ஒருவர் வெறுக்காமல் இருப்போமாக. மூவகையிலும் அமைதி நிலவட்டும். ஓம் சாந்தி. ஓம் அறிவோம்.